காய்ஸ், நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, போன வீடியோவில் நம்ம வந்து ஒரு ப்ராஜெக்ட் செஞ்சு வச்சுருவோம் வந்து கொஞ்சம் டெக்கரேட் பண்ணிக்குவோம். இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோன்னா, நான் செஞ்சு வச்ச ப்ராஜெக்டில் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் ஃபிட்டிங்ஸு. அந்த ஃபிட்டிங்ஸை வந்து உங்களுக்கு காமிக்க போகிறேன், அவ்வளோதான். ஓகே. நான் வந்து போன வீடியோவில் நான் சொல்லிக்குவேன், நான் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறேன். ப்ராஜெக்ட் நான் எப்படி பண்ணேன்ட்டு போன வீடியோவில் பாதி இது முடிச்சுக்குவோம். இந்த வீடியோவில் வந்து நான் வந்து இப்போ கொஞ்சம் முடிச்சிட்டேன். அது அடுத்த வீடியோ தான் கடைசி வீடியோவாக இருக்கும். அதில் இது வந்து நியூ ப்ராஜெக்ட் சீரீஸ். அப்புறமா இது வந்து அந்த ப்ராஜெக்டோட பார்ட் 2 தான் இந்த ப்ராஜெக்ட். இப்போ வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, ஃபஸ்ட்டு நான் வந்து இங்கே டேப் ஒட்டிக்கிறேன், ஒரு டேப். அடுத்தது வந்து இங்கே வந்து க்ளூகனெல்லாம் போட்டு இந்த போன வீடியோவில் நம்ம இது பண்ணிக்கோல, கொஞ்சம் டிசைனாக கொண்டுட்டு க்ளூகனெல்லாம் போட்டு இது பண்ணேன், ஒரு பாண்டு போல். போன வீடியோ அந்த பாண்டு பண்ணிக்குவோம். அந்த சைட்லலாம் நான் வந்து க்ளூகனெல்லாம் போட்டு ஒரு வெள்ளாட்டாக மாற்றிட்டேன். அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே வந்து ரூஃப் போடலான்னு பார்த்தேன். அதாவது இது வந்து ஒரு டேப் போல் இருக்கும். இதை வச்சு நம்ம ஒரு குடிசைக்கு இது போடலான்னு பார்த்தேன். அது வந்து சொதப்பிட்டு இப்படி வந்துடுச்சு. இங்கே கேப் எல்லாம் தெரிஞ்சிச்சு. கேப்பில் எப்படியோ டிசைன் போட்டு சமாளிச்சிட்டேன். நான் இங்கே வந்து ஏணி போல் இங்கே வந்து பெயிண்ட் அடிக்கணும். பெயிண்ட் வச்சு இப்படி போல் ஏறிட்டு இங்கே வந்து வச்சு சேரு அந்த போல் செட் பண்ணிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போது அப்போ இந்த வீடியோவில் காமிக்க மாட்டேன், அடுத்த வீடியோவில் நான் பண்ணிவிட்டு முடிச்சுட்டு காமிச்சிருவேன். ஒரு சின்ன ஓட்டை சின்னம் இங்கே ஒரு ஓட்டை போட்டு இந்த வழியாக இருக்குல்ல, இந்த வழியாக இங்கே வரும் சைடில். இந்த வழியாக வந்துட்டு இங்கே நான் வந்து ஒரு பிளாஸ்டிக் இது வச்சுருவேன். பிளாஸ்டிக் வச்சுட்டு அதில் ஒரு டியூப் கனெக்ட் பண்ணி இப்படி வச்சுருவேன். இங்கே மேலே வச்சோன்னா தண்ணி இங்கே ஊற்றுமே இப்படி வந்து அங்கே வந்து ஹார்வெஸ்ட் ஆகிரும். அப்புறமா அந்த இது இருக்குல்ல இந்த உள்ள அதை பெயிண்ட் அடித்து ஒரு தீயாட்டம் பண்ணிடுவேன். அதுக்கப்புறமா என்ன பண்ண போகிறேன்னா, இங்கே ஹோல்ஸ் இருக்கும், அங்கே ஹோல்ஸ் போட்டு அதை வந்து இப்படி வெளியே கொண்டு வந்துட்டு இப்படி வச்சிடணும். வச்சுட்டு அந்த இங்கே அந்த பாட்டிலோட மூடி திருப்பமெல்லாம் இங்கே தண்ணி வரும். அந்த போல் பண்ண போகிறேன். அது வந்து ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங். இப்போ வந்து எனக்கு ஒன்றே மட்டும் தான் புரியல. என்னன்னா, இங்கே வந்து இது இருக்குல்ல க்ளூகன் போடும்போது இங்கே பிசுறெல்லாம் நிறையா வரும். பாருங்கள், இதோ இதெல்லாம் எப்படி போக வைக்கிறதுன்னு தெரில. சிசரை யூஸ் பண்ணால் போகுது. ஆனால் அது வந்து கட் பண்ணிக்கிட்டே இருக்க முடியல. கை வேறு வலிக்குதா. இந்த 3 ஹேண்ட்ஸு 4 ஹேண்ட்ஸு ரொம்ப வலிக்குது. க்ளூகனெல்லாம் ப்ரெஸ் பண்ணி இங்கே பாருங்கள், இங்கே நிறைய பிசு இருக்குது. அதெல்லாம் எப்படி போகுதுன்னு தெரில. அடுத்தது இங்கே வந்து போன வீடியோவில் 4 டாய்ஸ் ஒட்டிக்குவோம். எக்ஸ்ட்ரா எனக்கு இன்னொரு டைனோசர் டாய் இருந்துச்சு, அதை வந்து ஒட்டிக்கிட்டேன். அடுத்தது இங்கே வந்து இது ஒட்டிக்கிட்டேன் சீலிங் போல். மழை பெஞ்சிச்சின்னா இங்கே கொட்டாமல் இருக்க. இங்கே பாருங்கள், அங்கே அது மேலே க்ளூகன் கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். அப்புறமா இந்த மரம்லாம் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். மரம் இதெல்லாம் செடி கொடி அதெல்லாம் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து இங்கே பாருங்கள், நல்லா நீட்டாக இருக்குதுல்ல. அடுத்த வீடியோவில் என்ன பண்ணலான்னு கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு ஒரு ஐடியாவும் இல்லை. அந்த பாட்டில் தான் ஐடியா இருக்குது. நீட்டாக இருக்கிற ஏதாச்சும் ஐடியா சொல்லுங்கள். பை பை, see you, டாட்டா, see you next.